வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காருல்ல, பாஜக முக்கிய தலைவர்களை சந்திச்சிருக்காரு. நிதின் நபீன் அவர்கள், பிஎல் சந்தோஷ் இவங்களெல்லாம் சந்திச்சிருக்காரு. இதனுடைய ரிசல்ட் என்ன நிறைய பேருக்கு தெரியலை. இப்போ நேஷனல் மீடியாக்கள் ஒன் பை ஒன்னாக நியூஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல CNN நியூஸ் 18 ஆரம்பிக்கலாம். அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க, அண்ணாமலை நிதின் நபீன் அவர்கள்ட்ட தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டாரு, பிஜேபியிலிருந்து அண்ணாமலை அதிகாரப்பூர்வமாக விலகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு CNN நியூஸ் 18 சொல்லியிருக்காங்க. இந்தியா டுடே என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகி தனிக்கட்சி ஆரம்பிப்பது தொடர்பாக முக்கிய தலைவர்கள்ட்ட சொன்னப்ப RSS பயங்கர அதிருப்தி அடைஞ்சிட்டாங்களாம். பிஜேபியிலிருந்து அண்ணாமலை விலகிற இந்த நியூஸை கேட்டோனையே RSS அதிருப்தியாம். RSS உடைய முக்கிய தலைவர்கள் அண்ணாமலை கிட்ட சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் அந்த சமரச பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிஞ்சிருச்சு. கடைசியாக ஃபைனலாக RSS என்ன சொல்லியிருக்காங்க அண்ணாமலை கிட்ட, சரி ஓகே நீங்கள் டிசிஷன் எடுத்துட்டீங்க, தேசியத்தை முன்னிலைப்படுத்தி நீங்கள் அரசியலை முன்னெடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக கொள்கை ரீதியாக RSS உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும், RSS உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு RSS தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்தியா டுடேவும் சரி, நியூஸ் 18 CNN நியூஸ் 18 சரி, அண்ணாமலை பிஜேபியிலிருந்து விலகிட்டாரு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து தமிழக மீடியாக்கள் இப்போ தலைப்பு செய்தி வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலை குவிட் பண்ணிட்டாரு பிஜேபியிலிருந்து அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஊர் மீடியாக்கள், நேஷனல் மீடியாக்கள் சொல்கிறத நம்ப முடியலை. அண்ணாமலை அண்ணனே செய்தியாளர் சந்திப்பு வாயிலாகவோ இல்லை அவருடைய சமூக வலைதளம் வாயிலாகவோ சொன்னால் தான் நம்ப முடியும். அண்ணாமலை அண்ணனே சொல்லுவார் அதிகாரப்பூர்வமாக, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இல்லைனா அண்ணாமலை அண்ணனுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பிஜேபி காரியகர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. ஒருவேளை அதை நீக்கினாரு அப்படின்னா கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ப முடியும். ஆனால் இப்போ வரைக்கும் மீடியாக்கள் சொல்கிறத வச்சு நம்ம எந்த ஒரு ஃபைனல் காலும் எடுக்க முடியலை. உண்மையாக பாஜகவை நேசிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இது சோகமான செய்தி தான். சுயநல கும்பலுக்கு கிடையாது, நயினார் கும்பலுக்கு கிடையாது. பாஜகவை நேசிக்கக்கூடியவர்களுக்கு டெஃபினட்டாக இது சோகமான செய்தி தான். ஏன்னா மோடி ஆட்சியில் இருக்கும்போதே, அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போதே தமிழகத்தில் பிஜேபி ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு அண்ணாமலை ஒர்க் பண்ணார். அவர் ரூட்டில் அவரை போக விட்டுருந்தா டெஃபினட்டாக 2031 பிஜேபி ஆட்சி தமிழகத்தில் அமைஞ்சிருக்கும். ஆனால் சென்ட்ரல் பிஜேபி ஸ்லிப் ஆகிட்டாங்க. சுயநல கும்பலுடைய பேச்சை கேட்டு திராவிட கட்சியோடு கூட்டணிக்கு போகலாம், அதிமுகவோடு கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணதில் அவங்க ஸ்லிப் ஆகிட்டாங்க. சரி ஓகே, நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும், நடக்க போவது நல்லவையாக இருக்கட்டும் அப்படின்னு ஃபேமஸான கோட் இருக்குல்ல, அதை பாஜக தொண்டர்கள் மனசில் வச்சுக்கோங்க. எங்கே இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் மோடிக்கு எதிராக நிலைப்பாட்டை எடுக்க மாட்டார். மோடியை தன்னுடைய இன்ஸ்பிரேஷனாக, குருவாக நினைக்கிறாரு அண்ணாமலை. அதனால் எந்த சூழலையும் மோடிக்கு எதிரான நிலைப்பாட்டை, மோடிக்கு எதிராக பதிவு போடுறது இதெல்லாம் அண்ணாமலை பண்ண மாட்டார் அப்படிங்கிறத 100% இல்லை 200% நீங்கள் நம்பலாம். அண்ணாமலை பிஜேபியிலேருந்து விலகிட்டாரு, அடுத்து என்ன? தனிக்கட்சி தான். தனிக்கட்சி ஆரம்பித்தா யாருக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு ஆன்லைனில் போல் நடத்தப்படுது, வாக்கெடுப்பு. ஒரு சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு 3,50,000 பேர்கிட்ட ஓட்டு போட்டிருக்காங்க. என்ன தெரியுமா அதிகமான பேர் சொல்லியிருக்காங்க? அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பித்தா விஜய்க்கு தான் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், டிவிகேவுக்கு தான் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு 60%க்கும் அதிகமான பேர் சொல்லியிருக்காங்க. டோட்டல் ஓட்ஸ் எவ்வளோ? 3,50,000. அதில் 60% பேருக்கு மேலே விஜய்க்கு தான் பாதிப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா களத்தில் இருக்கிறது டிவிகே மட்டும்தான். திராவிட கட்சிகள் இனி மெல்ல மெல்ல அழிஞ்சிருவாங்க. இனி போட்டி டிவிகேவா அண்ணாமலையுடைய கட்சியா அப்படிங்கிறதான் போட்டி. சுவாரஸ்யமாக இருக்க போது தமிழக அரசியல் களம். இந்த செய்தியை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.